தீப்பூக்கள். பரம்பின் தாக்குதல்கள் சேரப்படையை பேய் காற்றாய் சுழன்று நாற்புறமும் தாக்கியவாறு இருக்க, சேரவேந்தனை நீங்கிய ராசசிம்மன் கவச வீரர்களுடன் அடற்காடுகளின் வழியாக கருமலையை நெருங்குகையில், சேர வீரர்கள் எதிரே ஓடி வருவதைக் கண்டு குதிரையை நிறுத்தினான். வீரர்களை நெருங்கியவுடன் என்னவாயிற்று என்று கேட்க, பரம்பினர் தாக்கினார்கள், ஏராளமானோர் இறந்துவிட்டனர், நாங்கள் மட்டுமே தப்பி வர முடிந்தது என்றான் ஒருவன். துணை தளபதி கடம்பன் என்னவானான்? தெரியவில்லை. நீங்கள் செம்மலை சமவெளிக்கு செல்லுங்கள் என கூறிவிட்டு குதிரையை விரட்டிய ராசசிம்மன் கருமலையை நெருங்கிய போது சமவெளி முழுவதும் பரம்பினரின் ஆதிக்கத்தில் இருப்பதை கண்டான். கடம்பன் கொல்லப்பட்டானா அல்லது தப்பிவிட்டானா என தெரியாமல் தயங்கி நின்றான். சில நொடிகளுக்கு பின் குதிரையை திருப்பி செம்மலைக்கு செலுத்தினான். ஒரு நாழிகையில் சேரவேந்தனை அடைந்த ராசசிம்மன் முதல் நிலைப்படை அழிக்கப்பட்டதை கூற சேரவேந்தன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சிறிது நேரத்திற்கு பின் கடம்பன் உயிரோடு இருப்பானா என கேட்டான். தெரியவில்லை. உயிரோடு இருந்தால் நம்மை வந்தடைவான். நாம் காத்திருப்போம். இதற்கு மேல் படையை அடற்காடுகளுக்குள் நடத்தி செல்வது சரியல்ல. மேலும் கருமலை சமவெளி சிறியது. அங்கு நமது படைகளை இன்றிரவு தங்க வைக்க முடியாது. நாளை காலை படையை நடத்தி செல்வோம். ஆனால் கடம்பன் இல்லாமல் கொடியூர் சென்றடைவது எப்படி? எனது காக்கும் வீரர்கள் இருவர் பாணர்களுடன் கொடியூர் சென்று திரும்பியுள்ளனர். அவர்களால் கொடியூருக்கு வழிகாட்டி அழைத்து செல்ல முடியும் என்கின்றனர். அவர்கள் சொல்லும் திசையில் தொடர்ந்து செல்வோம். பாதிக்கும் மேற்பட்ட படையை இழந்த பின்னும் சேரவேந்தன் உறுதியுடன் இருப்பதை எண்ணியவாறு இன்றிரவும் பரம்பின் தாக்குதல் இருக்கும் என்றான் ராசசிம்மன். படையின் சிறந்த நாள் வரை உடன் தளபதியாக்கு. சமவெளியின் 4 புறங்களிலும் காவல் நிறுத்து. பன்றிகள் நுழையாமல் இருக்க ஏற்பாடுகளை செய். இருளும் வரையில் வீரர்களை உறங்கி ஓய்வெடுக்க சொல். மற்றொரு நீண்ட இரவு உள்ளது. ராசசிம்மன் வெளியேற முயல பரம்பை வெற்றி கொண்டு திரும்பியதும் வீரர்களுக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாய் அளிக்கப்படும் என்று கூறு. மனதளவில் தளர்ந்திருப்பவர்களிடம் மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்துவோம் என்றான் செம்மாஞ்சேரல். ராசசிம்மன் தலையசித்துவிட்டு வெளியேறினான். கருமலையின் அடிவாரத்தில் பாரியும் மற்றவர்களும் அமர்ந்திருந்தனர். பாரி இன்றிரவு முடியனும் வாரியனும் ஓய்வெடுக்கட்டும் என்றவுடன் நிலவன் நான் போகட்டுமா என்று கேட்க, பாரி நிலவனை பார்த்தான். போரே நடக்காது என கூறி என்னை ஏமாற்றாதே என்று சிரித்தான் நிலவன். இன்றைய இரவு தாக்குதலை நிலவனும் இளங்கீரனும் வழி நடத்துவர் என்று பாரி கூற, நிலவன் ஒரு கணம் அதிர்ந்தவுடன் மகிழ்ச்சியில் துள்ளினான். இளங்கீரனாலும் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. வாரியன் கேள்வியுடன் பாரியை பார்த்தார். இளையவர்களே முக்காலத்தையும் இணைப்பவர்கள். தொன்மையின் மரபுகளை நீரோட்டமாய் எடுத்து செல்பவர்கள். அவர்களை கொண்டே எதிர்காலத்தை கட்டுப்படுத்த இயலும். இருவரும் தலைமை பண்பை கற்றுக்கொள்ளட்டும். நான் அவர்களுடன் இருக்கிறேன் என்றான் பாரி. அதுவும் சரிதான். இவர்களின் பயிற்சிக்காக மீண்டும் ஒரு மன்னனை போரிட அழைக்க இயலாது என்று கூறி சிரித்தார் வாரியன். போரை பயிற்சி என வாரியன் குறிப்பிட்டதை எண்ணி அனைவரும் சிரித்தனர். பாரி தொடர்ந்தான். சென்ற முறை போல சேரப்படையை ஏமாற்ற இயலாது. இன்றிரவு நமது தாக்குதலை எதிர்பார்த்து இருப்ப. போரில் 2 வகையான உத்திகளை கடைபிடிக்க வேண்டும். முதலில் பகைவன் நம்மை தாக்கும் உத்தியை கணித்து அதை நமக்கு சாதகமாக மாற்றுவது. இரண்டாவது, பகைவன் எதிர்பார்த்திராத தாக்குதலை நாம் உருவாக்குவது. அதை பகைவன் யூகித்தறிவான் என்று உணர்ந்து மாற்று வழிகளை தயார் நிலையில் வைத்திருப்பது. இம்முறை மலையை கைப்பற்றுவது எப்படி என செம்மாஞ்சேரலுக்கு பாடம் கற்றுத்தரப் போகிறோம் என்று கூறிய பாரி தனது உத்தியை விவரிக்க துவங்கினான். காற்றும் நிலவொளியும் நெருங்கி அமர்ந்து செவிமடுத்தன. செம்மலை சமவெளியை இருள் சூழ துவங்க சேர வீரர்கள் போதிய ஓய்விற்கு பின்னர் பரம்பினரின் தாக்குதலை எதிர்பார்த்து புத்துணர்வுடன் நின்றனர். முதல் நாள் இரவு செம்மலையில் இருந்து நடுவில் இருந்த காடுகள் வழியாக மாயன்மலை வரை பரவியிருந்த சேரப்படை ஒரே நாளில் சுருங்கி செம்மலை சமவெளியில் மட்டுமே நிறைந்திருந்தது. முதல் நாள் சேரப்படை மாயன்மலையில் இருந்து செம்மலை சமவெளியை நோக்கி நகர்ந்தபோது அழித்திருந்த மரங்கள், எரிக்கப்பட்ட பனை மரங்கள் அனைத்தும் காடுகளில் வஞ்சினம் வேண்டி கிடக்க, நெடித்துயர்ந்த மரங்கள் மனமும் உடலும் சோர்ந்து நின்றன. நெருப்பின் கைகள் நெருங்குகையில் பட்டைகளிலிருந்து பால் போன்ற நீரை வடித்து நெருப்பை எதிர்த்து நிற்கும் பில்லி மரங்கள் அகன்ற கிளைகளில் செந்நிற மலர்களை பரப்பி நின்றன.
சமவெளியின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் சேரவேந்தனும் ராசசிம்மனும் அமர்ந்திருக்க புதிதாக நியமிக்கப்பட்ட 4 துணை தளபதிகள் நின்றிருந்தனர். இரவுக்கான ஏற்பாடுகள் என்ன என்று கேட்டான் சேரவேந்தன். சமவெளியை சுற்றி உடைந்த மரங்களையும் பொருட்களை ஏற்றி வந்த வண்டிகளையும் தடுப்பாக அமைத்துள்ளேன். பன்றிகள் நுழையாமல் இருக்க படையிருக்கும் இடத்தை சுற்றி மரக்குச்சிகளை நிலத்தில் அரைந்து அவற்றில் கயிறுகளையும் கொடிகளையும் பிணைத்து வேலியை உருவாக்கியுள்ளேன். நமது படையை சுற்றி 2 வரிசைகளில் ஆளுயர கேடயங்களை ஏந்திய வீரர்களை நிறுத்தியுள்ளேன். அடுத்து விற்படை வீரர்கள் குறைந்து விட்டதால் அவர்களை ஒரு வரிசையாகவும் 3வது அடுக்காக வாட்படை வீரர்களின் 2 வரிசைகளையும் அமைத்துள்ளேன். 10 நாழிகைகளுக்கு ஒரு முறை வீரர்களை மாறி ஓய்வெடுக்க கூறியுள்ளேன் என்றான் ராசசிம்மன். ராசசிம்மன் கூறுவதை கேட்ட சேரவேந்தன், இம்முறை தற்காப்பு மட்டுமே போதாது. பரம்பினர் தாக்கினால் முன்வரிசை வீரர்கள் இருபுறமும் விலகி பரம்பினரை உள்ளிழுக்கட்டும். அனைத்து பரம்பினரும் நுழைந்தவுடன் உள்ளேயே வைத்து கொன்றொழிக்க ஏற்பாடுகளை செய். மேலும் பரம்பினர் தாக்கி நுழையும் இடத்திற்கு இடது வலது புறங்களில் சேர வீரர்களை காடுகளுக்குள் நுழைந்து சென்று பரம்பினரை பக்கங்களிலிருந்து தாக்க சொல். ஒரு துணை தளபதியின் தலைமையில் 500 வீரர்களை மாயன்மலைக்கு பின்புறம் சென்று ஒளிந்திருக்க சொல். பரம்பு தாக்குதலை துவங்கியதும் கொக்கரையை சரியான நேரத்தில் ஊத சொல். அதன் ஓசையை கேட்டதும் நமது வீரர்கள் மாயன்மலையிலிருந்து முன்னேறி பரம்பினரை பின்னிருந்து தாக்கட்டும். இன்றிரவு பரம்பு படையை முழுவதுமாக கொன்றொழிக்க வேண்டும். சேரப்படையின் வலிமையை உணர்த்தியாக வேண்டும் என்றான். புதிய துணை தளபதிகளை பார்த்த செம்மாஞ்சேரல், நீங்கள் தளபதியின் உடனிருந்து அவரிடம் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். இன்றிரவு பரம்பு படையை தலைமை தாங்கி வருபவனின் தலையை கொண்டு வருபவனுக்கு பொற்காசுகள் மலையென பரிசளிக்கப்படும் என்று அனைவரிடமும் கூறுங்கள் என்றான். உப தளபதிகள் களிப்புடன் வெளிவந்தனர். ஆசையின் நிழல் துயரம், துயரத்தின் நிழல் இருளிலும் தொடர்ந்தது. சில நாழிகைக்கு பின்னர் செம்மலை சமவெளியின் இருபுறம் இருந்த அடற்காடுகளின் வழியாக முன்னேறிய பரம்பினர் செம்மலைக்கும் மாயன்மலைக்கும் நடுவில் அழிக்கப்பட்டிருந்த காடுகளை வந்தடைந்தனர். சமவெளியின் இடது எல்லையில் கூடலன் தலைமையிலும் வலது எல்லையில் ஒளியன் வழிநடத்தலிலும் 100 வீரர்கள் நிலை கொண்டனர். இரு புறங்களிலும் உயர்ந்து நின்ற மரங்களின் உச்சி கிளையை நோக்கி பரம்பு வீரர்கள் சிலர் வேகமாக ஏறத் தொடங்க பறவைகள் துயில் கலைந்து பறந்தன. பரம்பினர் அனைவரும் நிலை கொண்டதும் ஆந்தையின் அலறல் ஒலிக்க கூடலனிடம் இருந்து நெருப்பிடப்பட்ட முதல் அம்பு பறந்து வந்து சேரப்படையின் நடுவே இறங்கியது. பரம்பின் இரவு தாக்குதல் துவங்கியது. அடுத்த கணத்தில் மாயன்மலை திசையின் வலப்புறத்தில் இருந்து ஒளியன் தாக்குதலை துவங்கினான். பரம்பினர் தொடர்ந்து 2 இடங்களில் நெருப்பாம்புகளை எய்து தாக்க ராசசிம்மன் குதிரையில் வேகமாக சமவெளியின் இடப்புறத்திற்கு வந்து சேர்ந்தான். வலப்புறத்திலும் தாக்குதல் நடைபெறுவதை கண்டதும் ஒரு துணை தளபதியை அனுப்பி தாக்குதலை வழிநடத்த உத்தரவிட்டான். முதல் வரிசையில் இருந்த கேடயம் ஏந்திய வீரர்களிடம் பரம்பினர் ஊடுருவ முயன்றால் பின்னேறி உள்ளிடுங்கள் என்று கூறிவிட்டு சமவெளியின் உள்நிலையில் ஏராளமான கேடய வீரர்களையும் விற்படை வீரர்களையும் ஆயத்தமாய் நிறுத்தினான். புதிதாக நியமிக்கப்பட்ட 2 துணை தளபதிகளை அழைத்த ராசசிம்மன், பரம்பினர் 2 இடங்களில் தாக்குதலை நடத்துகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் 200 வீரர்களை அழைத்து கொள்ளுங்கள். சமவெளியின் நடுப்பகுதியில் இருந்து இடப்புற காடுகளில் ஒருவரும் வலப்புற காடுகளில் ஒருவரும் படையுடன் நுழையுங்கள். இருளில் மரங்களினூடே மெதுவாக முன்னேறி சென்று பரம்பு வீரர்களை தாக்கி அழியுங்கள் என்று உத்தரவிட்டான். சற்று நேரத்திற்கு பின்னர் நடுச்சமவெளியின் ஓரங்களில் இருந்த தீப்பந்தங்களின் நெருப்புகள் அணைக்கப்பட்டு இருள் சூழ இரு புறங்களிலும் சேர வீரர்கள் காடுகளுக்குள் நுழைந்து பரம்பினர் தாக்குமிடத்தை நோக்கி முன்னேற துவங்கினர். ராசசிம்மன் கையை அசைத்ததும் ஒரு சேர வீரன் கொக்கரையை ஊதினான். எதற்காக சேரர்கள் ஒலியை எழுப்புகிறார்கள் என்று பழையனும் கூடலனும் யோசிக்க கொக்கரையின் ஒலிக்காக மாயன்மலையில் பின்புறத்தில் மறைந்திருந்த சேரர்கள் சமவெளியின் மீது தாக்குதல் நடத்தும் பரம்பினரை நோக்கி முன்னேற துவங்கினர். மாயன்மலையின் திசையிலிருந்து பரம்பினர் தாக்க துவங்கிய சில கணங்களில் செம்மலையின் பின்புறம் இருந்த காடுகளில் இருந்து பாரி வெளிவந்தான். அவனை தொடர்ந்து நிலவனும் இளங்கீரனும் வெளிவர நிலவன் அந்த குயிலை போல ஒலி எழுப்ப முயன்றான்.
2 முறை முயன்றும் முடியாமல் தடுமாறிவிட்டு தனது வயதிற்கேற்ற உடைந்த குரலில் முன்னேறுங்கள் என்று உத்தரவிட நிலவனின் அருகே நின்ற பாரி வாய்விட்டு சிரித்தான். அனைத்து பணிகளையும் நீயே செய்ய வேண்டியதில்லை நிலவா. தகுதி வாய்ந்தவர்களிடம் பணியை ஒப்படைப்பதும் அவர்களை ஊக்குவித்து வழி நடத்துவதுமே உனது பணி. நீயே ஒலி எழுப்பு என்று நிலவன் அருகில் இருந்த காடைக்குடி நண்பனிடம் கூற, விரல்களை இறுக்கமாக வைக்க வேண்டும் என்று கூறிய நண்பன் விரல்களை கோர்த்து வாயருகே குவித்து அந்த குயிலின் ஒலியை எழுப்ப காடுகளிலிருந்து பரம்பின் வீரர்கள் நேர்கோடாக வெளிப்பட்டு 2 வரிசைகளில் செம்மலையை நோக்கி முன்னேற துவங்கினர். செம்மலையின் இரு புறங்களிலும் சேர வீரர்கள் காவலுக்கு இருளில் அமர்ந்திருந்தனர். பலர் உறங்கிக் கொண்டிருக்க சிலர் அமர்ந்தவாறு காவல் காத்தனர். காவலுக்கிருந்த சேர வீரர்கள் நிலவின் ஒளியில் பரம்பினரின் அசைவை கண்டவுடன் மற்றவர்களை எழுப்பினர். செம்மலைக்கு எதிரே நேர்கோடாய் முன்னேறிய பரம்பினர்களின் முதல் வரிசை வீரர்கள் முழங்காலிட்டு அமர்ந்து நெருப்பு அம்புகளை எய்ய துவங்கினர். பரம்பினர் தாக்க துவங்கியவுடன் சேர படையினரிடம் பதட்டம் உருவாகியது. சேர வீரர்கள் வேகமாக எழுந்து தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தமாகினர். ஆளுயர கேடயமேந்திய வீரர்கள் முன்பாக நின்று கொள்ள அவர்களின் பின்னால் இருந்து சேர வீரர்கள் பதில் அம்புகளை எய்தனர். முதல் வரிசை பரம்பினர் நெருப்பு அம்புகளை எய்துவிட்டு மீண்டும் அம்புகளை பற்ற வைத்து நாணில் பொருத்தும் இடைவெளியில் 2வது வரிசை வீரர்கள் முதல் வரிசையை தாண்டி சென்று வளரியை கையில் எடுத்தனர். வளரி ஓர் எரி ஆயுதம். நின்ற இடத்தில் இருந்து பகைவரை வீழ்த்த பயன்பட்ட வாளானது தொலைவில் இருக்கும் பகைவனை தாக்க வேண்டிய நிலை வந்தபோது காற்றில் மேலெழும்பி பறக்கும் வடிவத்துக்கு மாறியது. நேரான வாள் பிறை நிலவாக வளைந்தது. ஒரு புறம் கனமாகவும் மற்றொரு புறம் லேசாகவும் மரம் அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட ஒப்பற்ற எரி ஆயுதமாக மாறியது. இவற்றில் திரும்பி வரும் வகை, திரும்பி வராத வகை என்று 2 வளரிகளை பரம்பினர்கள் பயன்படுத்தினர். இன்றைய இரவு போருக்கு பரம்பினர் திரும்பி வரும் வகையை கொண்டு வந்திருந்தனர். சேர விற்படை வீரர்கள் நாணில் அம்புகளை பொருத்தி குறிப்பார்க்கும் போதே அரைவட்டமாய் காற்றை கிழித்து கொண்டு பறந்து சென்ற வளரிகள் சேர வீரர்களின் கழுத்திலும் உடலிலும் அதிவேகமாக பாய்ந்திறங்கின. கேடயமேந்தியவாறு சேர வீரர்கள் நேராக வரும் அம்புகளை எதிர்பார்த்திருக்க அவர்களின் இடப்புறத்தில் இருந்தும் வலப்புறத்தில் ஏராளமான வளரிகள் பறந்து சென்று சேர வீரர்களை வீழ்த்தின. பறக்கும் பாம்புகளைப் போல எண்ணற்ற வளரிகள் காற்றின் சீறலுடன் பாய்ந்தன. காற்றின் ஓசை இசையாக சேர வீரர்களின் கதறல் பாடல் வரிகளாயின. பகையின் கழுத்தை தவறவிட்ட வளரிகள் மீண்டும் எரிய சொல்லி பரம்பினரின் கைகளுக்கு அரைவட்டமாய் திரும்பி வந்தன. முன்னேறியவாறே கையை உயர்த்தி வளரியை பற்றிய பரம்பு வீரன் மீண்டும் வீசினான். குருதியை சுவைக்காமல் வளரி அடங்க மறுத்தது. உயிரை சுவைக்காமல் பரம்பினன் அடங்க மறுத்தான். மாயன் மலையின் திசையிலிருந்து பரம்பு வீரர்கள் சமவெளியில் இருந்த சேர வீரர்களின் மேல் தொலையிலக்கு அம்புகளினால் தாக்க சேரப்படையினர் பதில் அம்புகளால் காடுகளை நிறைத்தனர். இரு தரப்பின் அம்புகளும் இலக்கின்றி பறந்து கொண்டிருக்க திடீரென மரங்களின் மேலிருந்து பரம்பின் அம்புகள் பறந்து வந்து சேரர்களை வீழ்த்தின. பரம்பினர் மரங்களின் மேலிருந்து அம்பெய்கிறார்கள் என தெரிந்தவுடன் ராசசிம்மன் தனது படை வீரர்களை மேலும் பின்னால் நகரம் உத்தரவிட்டான். பரம்பினர் மரங்களின் மேலிருந்து அம்பெய்கிறார்கள் என தெரிந்தவுடன் ராசசிம்மன் தனது படை வீரர்களை மேலும் பின்னால் நகர உத்தரவிட்டான். அதே நேரத்தில் சேர வீரர்கள் காடுகளுக்குள் மரங்களின் ஊடே இருளில் முன்னேறிய போது வலப்புறத்தின் உயர்ந்த மரத்தின் மேல் அமர்ந்திருந்த பரம்பு வீரன் இருளில் நகர்வுகளை கண்டான். அடுத்த கணம் தேன் பருந்தின் ஒலி எழுப்பினான். பரம்பு வீரர்களை சுற்றி வளைக்க இம்முறை சேரர்கள் திட்டமிடுவர் என்று பாரி எதிர்பார்த்திருந்தான். எனவே உயர்ந்த மரங்களின் மேல் வீரர்களை இருத்தி சுற்றிலும் கண்காணிக்க செய்திருந்தான். தேன் பருந்தின் குரல் ஒலி எனக்கு கேட்டதும் சீழ்கையொலியை எழுப்பி பரம்பு வீரர்களை எச்சரிக்கை செய்தான். அதே நேரத்தில் தேன் பருந்தின் ஒலி இடது எல்லையில் இருந்த மரத்தின் மேலிருந்தும் கேட்க சேர வீரர்கள் காடுகளில் இடப்புறத்தில் சூழ்வதை கூடலன் உணர்ந்தபோது பரம்பினரின் பின்புறத்தில் மாயன் மலையின் திசையில் இருந்தும் தேன் பருந்துகள் அலறத் தொடங்க அனைத்து புறங்களிலும் சேர வீரர்கள் சூழ்வதை ஒலியனும் கூடலனும் உணர்ந்தனர்.
செம்மலையின் மேலிருந்த சேர வீரர்களை பரம்பினர் எதிரியிலிருந்து நெருங்கி கொண்டிருக்க ஆயுதங்களோ 3 திசைகளில் இருந்தும் பறந்து வந்து வெட்டி சரித்தது. சில சேர வீரர்கள் கரட்டின் மீதேறி மறுபுறத்திற்கு ஓடி தப்ப முயன்றனர். ஆனால் மின்னலை போன்று கீழிறங்கிய வளரிகள் சேர வீரர்களின் தலைகளை சீவி சென்றன. கரட்டின் மேலிருந்த ஒரு சேரன் சங்கினை ஊதி எச்சரிக்கை ஒலி எழுப்ப சமவெளியின் நடுவில் இருந்த செம்மாஞ்சேரல் பரம்பினர் செம்மலையை தாக்குவதை உணர்ந்தான். மறுகணம் குதிரையில் தாவி ஏறி செம்மலையை நோக்கி விரைந்தான். பரம்பின் 2வது வரிசை வீரர்கள் வளரிகளை வீசி தாக்கியவுடன் நெருப்பு அம்புகளை நாணேற்றி இருந்த பரம்பின் முதல் வரிசை வீரர்கள் வளரி வீசியவர்களை தாண்டி சென்று முழங்காலிட்டு அமர்ந்து மீண்டும் அம்புகளை எய்தனர். பரம்பின் 2 வரிசைகளும் மாறி மாறி முன்னேறி தாக்க செம்மலையில் சேர வீரர்களின் குருதியும் உறுப்புகளும் சிதறின. உடல்கள் உருண்டன. நெருப்பு அம்புகள் நெஞ்சில் பாய்ந்து சரிந்த சில சேர வீரர்களின் ஆடைகள் குருதியை மீறி தீப்பற்றி எரிய சேர வீரர்களின் அலறலையும் சங்கின் ஒலியையும் கேட்டதும் செம்மலையின் மறுபுறத்தில் அமர்ந்திருந்த சேர வீரர்கள் வேகமாக கரட்டின் உச்சியை அடைந்து பரம்பினரின் மேல் அம்பெய்ய துவங்கினர். மலையின் இருபுறங்களையும் நெருங்கிய பரம்பினர் வாய் இறுக அடைக்கப்பட்ட தாழிகளை செம்மலையை நோக்கி வேகமாக உருட்டிவிட்டனர். மலையின் அடிவாரத்தை தாழிகள் சென்றடைந்தவுடன் பரம்பினரின் அம்புகள் தாழிகளை உடைத்தெறிய குரோசனி ஓம புகையால் வெறியேறிய பெருங்குளவிகள் வெளிவந்தன. பரம்பில் இருக்கும் குளவிகளுள் பெருங்குளவியே ஆக்ரோஷமானது. நச்சுத்தன்மை அதிகமுடையது. அதனாலேயே பாரி அவற்றை கொண்டு வரும்படி கூறியிருந்தான். குளவிகள் பரம்பினரை நோக்கி வராமல் இருக்க முன்வரிசை வீரர்கள் செம்புதினா இலையின் சாரில் ஆடையை நனைத்து அணிந்திருந்தனர். பரம்பினர் எண்ணற்ற நெருப்பு அம்புகளை சேர வீரர்களை நோக்கி எய்ய வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்டு மலைக்கு சென்ற குளவிகள் கேடயங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த சேர வீரர்களை தாக்கின. சேர வீரர்கள் அலறிக்கொண்டு குன்றின் மீதேறி மறுபக்கத்திற்கு ஓட குளவிகள் விடாமல் துரத்தி சென்று கொட்ட மலையெங்கும் சேர வீரர்களின் அலறல்கள் கேட்க துவங்கியது. பலர் குன்றிலிருந்து உருண்டு சென்றனர். சிதறியோடும் சேர வீரர்களை வீழ்த்தியபடி பரம்பினர் முன்னேறினர். பரம்பினரின் சொல்லும் குறியும் தவறுவதில்லை. காடுகளில் நாள் முழுதும் காத்திருக்கும் பரம்பினர் பொறியை அணுகும் மிருகங்களை கிடைக்கும் ஒரே வாய்ப்பில் வீழ்த்த வேண்டும். அவர்களின் அம்பின் குறியில் அன்றைய உணவோ ஏமாற்றமோ அடங்கியுள்ளது. மிருகங்களை காடுகளில் எதிர்கொள்ளும் போது அம்பின் குறியில் அவர்களது வாழ்வோ மரணமோ அடங்கியுள்ளது. அம்புகளை ஆள்பவனே பரம்பினனாக மாற முடியும். ஒவ்வொரு பரம்பினனும் குறியே வைக்காமல் அம்புகளை எய்து கொண்டிருந்தான். சிந்தை நினைப்பதை கண்கள் அளவெடுக்க கைகள் செயலாற்றி இரையை சரித்து கொண்டிருந்தன. பெருங்குளவிகளுக்கும் அம்புகளுக்கும் பயந்து சேர வீரர்கள் செம்மலையின் அடிவாரத்தை நோக்கி ஒரு புறத்தில் ஓடிக்கொண்டிருக்க செம்மலையின் மறுபுறத்தில் பரம்பினர் வேகமாக மேலேறி கொண்டிருந்தனர். கரடு முழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்க எரிமலையின் மீது ஓடுவது போல் பரம்பினர் ஏறிக்கொண்டிருந்தனர். ஏறும்போதே பல பரம்பினர் நெருப்பு அம்புகளை மேல் நோக்கி எய்ய அம்புகள் கரட்டின் உச்சியை தாண்டி மறுபுறத்தில் விழுந்து எரிய துவங்கின. நிலவனும் இளங்கீரனும் கரட்டின் 2 புறங்களிலிருந்தும் பரம்பினரை வழிநடத்தி மேலேறி கொண்டிருந்தனர். அம்புகளுக்கும் வளரிக்கும் தப்பிய சேர வீரர்கள் இருவரின் வட்டுக்கத்திகளுக்கு பலியாகி கொண்டிருந்தனர். பாரி இருவரையும் கவனித்தவாறு கரட்டின் நடுவில் மேலேறினான். பரம்பினர் மலை உச்சியை அடைந்த போது கரட்டின் மறுபுறமும் அவர்கள் எய்திருந்த நெருப்பு அம்புகள் நெருப்பு பூக்களாய் மலர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்க சேர வீரர்கள் கீழ்நோக்கி ஓடுவது தெளிவாக தெரிந்தது. இலக்குகள் தெளிவானதும் அம்புகளும் வளரிகளும் சீறி சென்று அனைவரையும் வீழ்த்தின. சேர வீரர்களின் உடல்களும் தலைகளும் உருண்டு சென்று அடிவாரத்தை அடைந்தபோது செம்மாஞ்சேரல் வந்து சேர்ந்தான்.